ஹாய் ப்ரோஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பரிதாபங்கள் சேனல் வந்து ஃபேன்ஸ் பரிதாபங்கள்னு ஒன்று வந்திருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். என்னடா 9ஆம் தேதி படம் ரிலீஸ். ஜனவரி 9 ரிலீஸ். பொங்கலுக்கு என்ஜாய் பண்றான். ரைட். எங்க 9ஆம் தேதி ரிலீஸ். டிக்கெட்டை புக் பண்ணாங்களான்னு தெரியல. டிக்கெட் என்ன புக் ரிலீஸ் இல்லையாடா? ஏன் சென்சார் வந்து சர்டிபிகேட் தர மாட்டேன்ட்டாங்களாம். மேல்முறையீடு பண்ண போறாங்களா? கேஸ் நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க. என்னடா இது 9 இல்லனா பொங்கல் எப்படா கொண்டாடுறது? நம்ம பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். பொங்கல் முடிஞ்சா நான் கேட்டு வரேன். பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடல. 26 28 இந்த மாசத்துல ஆகும். இல்லனா ஃபெப்ரவரி மாசம். ஃபெப்ரவரி ஆகுது. எப்படா வரப்போகுது? பிப்ரவரி வந்துருச்சுடா. வரது. அட எப்ப வருது? அதுதான் போயிருக்காங்க. வரும். பொங்கலுக்கு வரும். நீங்க வருண்டா போடா. என்ன எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். படம் என்னாச்சு? வரும். படம் வரும். எப்ப? புண்படுத்தாதீங்கடா. வருடா போங்கடா. புண்படுத்திட்டே இருக்கீங்களா? எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எப்ப படம் வரும்? என்னடா பேச மாட்டீங்க? அப்படின்னா என்னடா இப்படிங்கிற ஒண்ணும் புரியல. சைக்கிள்ல படவா? இல்ல பாக்கவா? வந்துருச்சுடா. டேட் வந்துருச்சுடா. என்னடா வந்துருச்சு? 23 ரிலீஸ் இல்ல. 23 ரிலீஸா? ரிலீஸ். டிக்கெட் வந்து டக்குன்னு பார்த்து புக்கிங் போட்றணும்டா. இது வெற்றி தியேட்டர்ல இருக்கா? போய்ரோமா? வெற்றி தியேட்டர். சும்மா ஜிகின்னு பார்க்கலாம்டா. வெற்றி தியேட்டர்னாலே ஒரு இதுதான். எனக்கு அதே நடந்துச்சு. என்ன போட்டாச்சா? அது குரோம்பேட்டை வெற்றி இல்லடா. மாமண்டூர் தாண்டி வெற்றிவேல் தியேட்டர் செங்கல்பட்டுல. ஏன்டா பேரை சாண்டா சொல்லிடா உயிரை வாங்குறீங்க? அப்புறம் எங்கடா பாப்பான்ல டிஸ்கவுண்ட் கிடையாதா? கிடையாது. மாமண்டூர் தாண்டி பஸ் புடிச்சு பரவாயில்ல, டீசல் போட்டு போவோம். வண்டியை ஆக்சுவலா இப்போ இவங்க பக்க ஸ்டேட் ஆதாலும் போவன்றாங்கல்ல. நான் பக்க ஸ்டேட் அளவுக்குலாம் போல. போன தடவை லியோ படம் வந்துச்சுல கோட்டுக்கு முன்னாடி. அப்போ வந்து வெற்றி தேட்டரில் தான் நம்பிட்டு இருந்தேன். வெற்றி தேட்டரில் டிக்கெட் கிடைச்சிடும். நானும் என் தம்பி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். பார்த்தா நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அவ்வளோ கூட்டம் வெற்றி தேட்டருக்கு முன்னாடி. கிடைக்குமா கிடைக்காதா? நைட்லாம் தூக்கமே இல்லை. ஏன்னா லியோட ஹைப் தான் தெரியும்ல உங்களுக்கு. செம்ம பீக் ஹைப்பில் இருந்தது படம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு. அதனால் நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் கடைசி நேரத்தில் வெற்றியில் கிடைக்காது. வெற்றியில் வந்து ஃபேன்ஸ் ஷோவே கொடுக்கலன்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன இஷ்யூன்னு தெரில. மொத்தத்தையும் வேறு யாரோ வாங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் நானும் என் தம்பியும் ரெகுலராக நாங்கள் வந்து எங்கள் ஊரில் தான் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் ட்ரை பண்ணோம். சரி, நம்ம ஊர்லேயே ஒரு அண்ணன் இருக்கார். அவர்கிட்ட கேட்டோன்னா எப்பயுமே மெர்சலு, சர்க்காரு, பிகிலு இது எல்லாமே அவர்கிட்ட தான் நாங்கள் டிக்கெட் வாங்கணும். எஃப்டிஎஃப்எஸ்ஸு கரெக்டாக எப்போ டிக்கெட் கையில் வரும்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock கைக்கு வரும் டிக்கெட். காசை கொடுத்து நம்ம டிக்கெட் ஏர்லி மார்னிங் போய் வாங்குவோம். டிக்கெட் தெரியல உங்களுக்கு, அப்படியே பிங்க் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். எங்கள் ஊர் தேட்டர் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் போயிருக்கோமா. ஸோ சரி அவர்கிட்ட ட்ரை பண்ணலான்னு சொல்லி நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவரும் இருக்குன்ட்டார். இங்கேருந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு 4 மணி நேரம். டைம் 4 மணி. காலையில் 9 மணிக்கு ஷோ. கிளம்பு, வண்டி எடு. காலையில் 4 மணிக்கு கிளம்பி வேகமாக போகிறோம் ஊருக்கு. போய் ரீச் ஆனது 8 மணியோ 7:30 ஒரு 3 மணி நேரத்துலேயே போயிட்டோம். 4 மணி நேரம் போக வேண்டிய நேரத்தில் 3 மணி நேரத்துலேயே போயிட்டோம் வண்டியில். அங்கே வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டாகவே நின்னோம். அதுக்கப்புறம் தான் ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. இப்போ செலிப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிது. லியோ எங்கள் ஊரில் தான் பார்க்கணுன்னு எழுதிது. அந்த மாதிரி தளபதி படத்துக்கு மட்டும் எப்போ இருந்தது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்து கத்தியிலேருந்து தான். கத்தி டைமில் நான் வந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு நான் மட்டும் தான் படத்துக்கு போவேன், தனியாக போவேன். ஸோ வந்து நான் சரி அப்போல்லாம் எனக்கு விஜய் படம் ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் விஜய் மேலே செம்ம ஹைப்லாம் எனக்கு அப்போ இல்லை. தளபதி இளைய தளபதி அந்த ஹைப்லாம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் நான் தனுஷ் பண்ண இருந்தேன். அது ஆல்ரெடி போன வீட்டில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ வந்து எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. விஜய் படம் நார்மல் விஜய் படம், அவர் நல்லா என்டர்டெயினாக இருக்கார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். போனால் ஹவுஸ்ஃபுல்ட்டானுங்க எங்கள் ஊர் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகாது. எனக்கா ஷாக்கு. என்னடா அது அப்படின்னடா படம்னு பார்த்தா கத்தி ஹவுஸ்ஃபுல். அவ்வளோதான். ஓகே, அப்போ இனிமேல் இந்த மனுஷன் படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் வந்தால் தான் வேலைக்கு ஆகும் போலன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் எஃப்டிஎஃப்எஸ். என் தம்பி வந்து தளபதி ஃபேன். அந்த டைமில் பயங்கர தளபதி ஃபேன். ஸோ அதனால் அவன் டிக்கெட் எடுத்துருவான், மேக்ஸிமம் போயிடுவோம். இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேன்ஸ்
பாவங்கள். அடுத்து ஒரு பாருங்க. ஐயோ, ஸ்பாயிலரு. சும்மா இருக்கு bro. பாத்துட்டீங்க. சும்மா இருங்க. ஐயோ, திருப்பி பாருங்களேன். எல்லாம் பாப்போம். கத்தியில அப்படி நக்கு வரல. சினிமா கேட்டு. அது மாசின்னு அதுக்காக சொன்னேன். கொன்று அவனை. பாருங்க. தலைவலிங்க வெட்டுற மாதிரி தலை வெட்டி. அப்பதான் சொல்ல மாட்டான். சும்மா இருங்க ஜி. பார்க்கல. நீங்க பாத்துட்டீங்கன்னா சாத்திட்டு இருங்க. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கு அதுக்காக சொன்னேன். ஐயோ, இன்ட்ரோசி. முன்னாடி வந்து அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்திருக்கும். என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க எல்லாம் சும்மா இருங்க. படத்தை பார்க்க முடியாது. சரி இப்பெல்லாம் சொல்றது பூரா சொன்னது பூரா வந்து ஆமா, உண்மைதான். எனக்கு எல்லாருக்கும் சிஎம் நடிச்ச படம்ல கதையா சொல்றேன். நீங்க அடி. அறியாமல மமிதா வராங்க. மமிதா ஆக்டிங் நீ மமிதா இதெல்லாம் அவங்களுக்கு மாசம் இருக்கு. ஏய் நீ வாயை மூடிட்டுறாமல கதைய சொல்லு. ஏய் நீ பாருங்க bro கதை சொல்றாங்க bro. டப் ஸ்டாப்ல கியூரியஸ் தாங்காது சொல்லணும். கஷ்டமா இருக்கு பாக்கும்போது. சும்மா எரியாமல தேவையில்லாத வேலை. ஐயோ நீ சும்மா எரியாமல நசன் இருக்க. நீ எல்லாம் பாதி பேர் கையில போன படத்துக்கு வரீங்களா? வீட்டுல உட்காந்து போன் டிவில போட்டு பாக்க தியேட்டர்ல பாக்குற மாதிரி வர. சாத்துமல்ல அங்க கடைசி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அந்த நாயை திருட்டுல படம் பார்த்துட்டு வந்து கதை சொல்லி வேற மாதிரி இருக்கு. தேவையில்லாம பிரச்சனையில் தூர்ற அமைதியா இருக்கு. எவ்வளவு காண்டா இருக்கும். அப்பா கிளைமேக்ஸ் சொல்றேன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் இது இல்ல, இன்னொன்னு இருக்கு. நீ வா. என்னையா இவன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். அட்லி அது இந்த லீக் ஆன மேட் எல்லாத்தையும் சொல்றான். ஒரு விஜய் ஃபேனா இருந்துகிட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. கண்ணுக்குள் நிலவு கார்த்தி, பிரியமானவளை பிரசாந்த், வில்லு வினோத். வில்லு வினோத் என்ன கண்ண முடியும். சூப்பரா இது படம் லீக் ஆச்சுன்ற ஒரே காரணத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. கட்டவே ஒழுங்கா நாடி கட்ட கட்டானா? ஏய் நாடாடி நீ உயிரோட இருக்கியா? படத்தை பார்த்துறதுனா கொல்ல தாங்க முடியல அவனே. இந்த படத்தை தூக்கி ரிலீஸ் பண்றாங்க. அவன் லீக் பண்ணிட்டு நாடாடி அவன் குட்டி குட்டியா கட் பண்ணி அங்கங்க போட்டு ப்ளே பண்றாங்க. கால்ல வந்து விழுகுது, கண்ட படுது. நல்ல வேளை சொன்ன வாயை திறந்து டெட் பாடி நினைச்சு எலக்ட்ரிக் ஷூட்டர்ல வச்சு சொருகி இருப்பேன். இதை நான் அப்படியே அனுபவிச்சேங்க. எனக்கு நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், சொந்த ஒரு பையன் பக்கத்துலேயே உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஜனநாயகன் லீக்டு பிரிண்ட்டு. எனக்கா வெறி ஆயிடுச்சு. போலீஸில் போட்டு கொடுத்துருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தா எங்கே சொந்தக்கார பையில போலீஸில் எங்கத்தை போட்டு கொடுக்குறது. சும்மா சொல்லி பார்த்தேன். அவன் கேட்காம படம் பார்த்துனுக்கான் வெறியா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல இருக்க வேணாண்டா அப்படின்னு சொல்லி எந்திச்சு கிளம்பி மாடிக்கு ஓட்டேன். உட்காந்து லேப்டாப்பில் பார்க்குறாங்க லீக்கான படத்தை. வெறியாக இருக்குங்க. ஏங்க லீக்கெல்லாம் பண்ணுறானுங்க. கட்சி படத்தை போய் லீக் பண்ணி வச்சுருக்கானுங்க. சே, அது நினச்சாலே கடுப்பாக இருக்கு. எல்லாரும் அங்க ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு இதான் வருது, டக்குன்னு இதுல ஒன்று வந்துருது. அதுக்குன்னு கண்ணா காத இன்ஸ்டாகிராம்ல லைட்டா வந்துருது. 2-3 நாள் படம் பார்த்துட்டு போய் பாப்பேன். சொல்றேன் அனுபவிச்சது சொல்றேன். பாக்கமா நான் போய் தியேட்டர்ல தான் நான் பாப்பேன். 2027ல ரிலீஸ் ஆச்சுனா பாப்ப தியேட்டர்ல அன்னைக்கு தான் பாக்க மாட்டேன். நான் பாக்க மாட்டேன். நான் போய் நான் வேற மாதிரி நான் ஒரு சீன் பார்க்கல. ட்ரைலர் அந்த சீன் மட்டும் தான். ஸ்ட்ரைட்டா போய் பார்த்தேன் தியேட்டர்ல. ஏய் இருங்கடா வந்து பேசிக்கடா. ஐயோ கால விழுகிற மாதிரி இருக்கேதோ. அம்மா மக்களுக்கு நல்லது பண்ணு, இன்னைக்கு அரசியலுக்கு வாங்கடான்னா இதுக்கா வர்றீங்க? அங்கங்க ப்ளே பண்றானுங்களே. இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தெரியலையே. கம்முன்னு ஊர் விட்டு போயிடணும் சார். எனக்கு 23 எனக்கு உடம்பு சரியாம மேனேஜர் லுக் பயங்கரமா இருக்கு. இப்பவே இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அதுக்கு டே பை டேல அப்படி 23 வரப்போகுது. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். அப்புறம் எல்லாம் லீவ் கொடுத்துட்டேன். 23 வேணா 24th வேணா நீங்க லீவ் எடுத்துக்கங்க. 23 தான் இருக்கு. 22nd எடுத்துக்கங்க. இல்ல சார் அன்னைக்கு 23 அப்ப இன்னைக்கு போட்டு போயிருங்க. உடம்பு எனக்கு அன்னைக்கு தான் சரியில்லாம போகும். இன்னைக்கு எப்படி உலகத்துல எவனாவது ஒருத்தன் உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படின்னு வாங்குவானடா? சொல்றதுன்னு ஆயிருச்சு. பாட்டி சாக போறாங்க, இன்னைக்கே நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிருக்கலாம். இல்ல 23ஆம் தேதி எனக்கு ஆபரேஷன் இருக்கு நான் போறேன்னு சொல்லிருக்கலாம். ஆபரேஷன் இருக்கு பொய்யே சொல்ல தெரியல. பணத்துக்கு தானே போறேன். நீங்க இல்ல பொங்கலுக்கு போறேன். எந்த காலத்துல ஜூலைல உங்களுக்கு பொங்கல் வச்சாங்க? ஆடி மாசம் வந்துச்சுல ஆடி பொங்கல். ஆடி பொங்கலா? ஆமா ஜனவரில பொங்கல் வர வேண்டியது இப்ப ஆடி பொங்கலுக்கு தான் வந்திருக்கு. எங்களுக்கு என்ன விடுங்க நீங்க சும்மா கரெக்ட் தான். அதனால லீவ் கொடுக்க முடியாது பிரதர்.
லீவு தர முடியாதா? 23 கொடுக்க முடியாதுங்க. என்ன 23 நானே லீவியா? யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. நீ இரு, நான் கிளம்புறேன். என்னையா கோத்துட்டு போறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. நான் வீட்ல உட்கார்ந்துட்டு யார் வீட்ல தியேட்டர்ல உட்கார்ந்து வேலை செய்வேன். உட்கார்ந்து தேய்க்க போறியா? தியேட்டர்ல ஓபன் பண்ணி நான் பார்க்க முடியாது. தியேட்டர்ல யாரா 4 பேராச்சும் ஆபீஸ்ல இருக்கணும். நீங்களும் இந்த ரமேஷ் எல்லாம் 4 ஐயோ பாவம். அரவிந்த் நீங்க 4 பேர் இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். அவன் ஃபேனே கிடையாது. நான் தாங்க ஃபேன். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேணாம். நான் சார்ட்ட நான் சொல்லிருக்கேன். நீ எதுனாலும் நீங்க என்கிட்ட டைரக்டா சொல்லுங்க. ஃபைல் கொடுத்துருக்கேன். ஃபைல் கொடுத்துருக்கீங்க, பாத்துக்கலாம். எல்லாமே மென்ஷன் பண்ணி. ஆமா, நீங்க மென்ஷன் பண்ணா கூட போதும். நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். பாத்துக்கலாம். சண்முகமணி, சண்முகமணி, யாரு சார்? சண்முகமணி இங்க நீங்க போங்க. மச்சான், மச்சான் எங்கடா ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் கேட்டா என்ன யாரா கால் எடுத்து டிக்கெட் ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் படம் ரிலீஸ் நம்ம போய் ஆமா போய் கடைசியா ஒரு இத போட்டு வருவோம். இப்போ நாங்க வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து கத்தாதான். பார்த்து சண்முகமணின்னு கத்துனா என்ன நினைப்பான்? அவன் கிடக்குறான். நம்ம போவோம். இங்க பாரு, டிக்கெட்டை வாங்குறோம், போய் ஒரு இதை போட்டு வரோம். ஃபைனல் டான்ஸை போட்டு வரோம். எட்ரா கையா, எட்ரா. என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு கத்துனா மட்டும் இல்லாம தோல்ல வேற கைய போறியா? அன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரிலாம் போய் ஆடிக்கிட்டுலாம் தெரிய முடியாது. புரியுதா? ரெஸ்பான்சிபிள் எப்ப மாற போற நீலாம்? இன்னமும் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி தியேட்டர் படம் டிக்கெட் சண்முகமணி எல்லாம் சண்முகமணி. தலைவா படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகாதப்ப ரிலீஸ் பண்ணுறான்னு போராட்டம் பண்ணதுக்கு இங்க அடித்தாங்க பாரு. இப்படி ஒரு கோடி இப்படி ஒரு கோடி இழுத்தாங்க. நான் தான் மருந்து போட்டு விட்டேன். சர்க்கார் படத்துக்கு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? சும்மா சர்க்கார விடு. லாஸ்டா கோட் படத்துக்கு பார்க்கிங் பைக்கை போட்டு உள்ள போய் படம் பார்த்துட்டு வந்தா பைக்கை திருப்பிட்டாங்களே. நான் தான் பேச்சு உனக்கு வாங்கி கொடுத்தேன். நான் என்கிட்டயே நீ வந்துகிட்டு இது பண்ற. நீ இவ்வளவு வேலை பார்த்திருக்கா சண்முகமணி. நீ என் கூட 10th படிச்ச சரண் தானே நீ? ஆமா சரண். எங்க பாஞ்சு போய்க்கிருக்க நீ? படம் ரிலீஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ்க்கு என்ஜாய் பண்ண போறேன். ஓகே, அதுக்கே நீ இவ்வளவு எக்ஸைட்மென்ட்டா போற? ஆமா ப்ரோ. தலைவர் இது இல்ல ப்ரோ. தலைவர் டேய் என்ன மறந்துட்டேன்னு நினைச்சியா? அப்பலாம் எங்களை விட்டு புரட்டி நம்ம எடுத்தாங்களே. அப்பலாம் விட்டு ஓடிட்டு இப்ப என்னடா வர்றீங்க? என்ன விட்டுட்டு என்ன குருவி ஜம்ப கலாய்ச்ச. ஏங்க பிராங்கா சொல்லணும், நானும் தாங்க இந்த மனுஷன் தான் சுதாகர் மாதிரி தான் நானும். இந்த புலி படம் வரும்போது என் தம்பி தானே விஜய் ஃபேனு, நான் வந்து அனுஷ் தானே பிடிக்கும் எனக்கு. அந்த டைம்லாம் போட்டு அவனுக்கு கலாச்சி தள்ளி இருக்கோம். விஜய் படம் என்னடா அது படம், சிரிச்சிருக்கோம். ஒரு கும்பலாக போய் அவனை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். எதுவும் மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ராங்காக சொல்கிறேன். இப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் அதெல்லாம் பண்ணதுக்கு நான் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம், நல்ல மனுஷன் அப்படின்னு இப்போ ஃபீல் கொடுக்குது. ஆனால் நானும் பண்ண அதுதான். ஜம்ப கலாய்ச்சப்ப எங்க போன? பக்கத்துல இருந்தாங்க. எங்கேயும் போகல. அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் கேங்குக்கு போயிட்டேன். ஏடா தல படம் வந்துச்சுன்னா அஜித் ஃபேனா மாறிடுவேன். அயன் படம் ஒண்ணு சுத்திக்கிருந்தேன். கொஞ்ச நாள் தமிழ்ல எதுவும் வேலைக்கு ஆகலன்னே ஒன்லி மலையாள மூவிஸ் மச்சான், எனக்கு துல்கர் சல்மான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிருந்த பரதேசினி. இவ்வளவு கொஞ்ச நாள் முன்னாடி சிவகார்த்திகேயன் ஃபேன் சுத்திக்கிருந்த. டேய் ஒண்ணுடா லவ் டுடே பார்த்துட்டு பிரதீப் ரங்கநாதன் போட்டோ வச்சு சுத்திக்கிருந்த. எங்க வர்ற நீ இப்ப? எங்க வர்ற படி? எங்களுக்கு முதல் உரிமை. விட்டுட்டு ஓடுன உனக்கு முதல் உரிமை கிடையாது. அதெல்லாம் ஓடணுமோ ஆடணுமோ நாங்க தாய் கழகத்தை இணைஞ்சிட்டோம். என்ன தாய் கழகத்துல? டேய் ஏத்துக்க முடியாதுடா. தலைவா படத்துக்கு தருக்கு பொறுக்குன்னு மிதி வாங்கியிருக்கோம். காவலன் படத்துக்கு கால்லே மிதி வாங்கியிருக்கோம். சர்க்கார் படத்துக்கு சகட்டு பண்ணிக்கு அடி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு தான் முதல் உரிமை. நீங்க எல்லாம் வாங்க, பின்னாடி வாங்க. ஆடியோ ஃபார்மட்ல இருந்து வீடியோ ஃபார்மட்ல இருந்து கலாய்ச்சாங்க. அப்பலாம் எங்கடா போனீங்க? பக்கத்துல தான் இருந்தாங்க. எங்க பக்கத்துல இருந்த? ஓடி போய் ஆப்போசிட் கேங்க மாறிட்டியடா. வச்சு கலாச்சாரம் போங்க. எல்லாம் வந்து தாய் கழகத்துல இணைந்ததுக்கு அப்புறம் வந்துகிட்டு பழசப்படி கிண்டிட்டு கூடாது. புதுசா நகரத்தை நம்ம பார்க்கணும். ஆமா, கொஞ்சம் ஓவரா அலப்பறை கொடுத்து போயிடும். பண்ணிருக்கோம். டேய் புலி படத்துக்கு என்னடா சொன்ன நீ? அது அப்படியே சரி, 2 அணிலு, தளபதி ஃபேனு, அஜித் ஃபேனு. இவர் யாருன்னே தெரியல. ஓ லாஸ்ட் இதுவா? இந்த மாதிரி கண் கலங்க வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அடுத்து எதுவுமே கிடையாதுன்னும் போது ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த ஃபர்ஸ்ட் ஃபெஸ்ட்க்கு நாங்க போவோம், இதுக்கப்புறம் என்ன சண்டை போடுவோம், இதுக்கப்புறம் என்னங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க. இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு வாட்டி ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அவ்வளவுதான், இனிமே நம்மளா சின்ன பசங்க கிடையாது. வாழ்க்கை அவ்வளவுதான். அதான் என்ன நம்மளாம் இன்னொரு பிறப்பா தாடியில் மாதிரி பிறக்க போறோம்.
நாங்க தளபதி ஃபேன், நாங்களே ஃபீல் பண்ணல அவ்வளோ. நீ அஜித் ஃபேன், நீ இவ்வளவு அழுகிற? உங்களுக்கு இன்னும் படம் வருது. நீங்க ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணி அப்படி அனுப்பி விடுறீங்க, வழி அனுப்புறீங்க. எண்டு காரெல்லாம் சூப்பரா போட்டுடுறீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணு போடாம அனுப்பி. படம் வருது, அடுத்த வருஷம் வருது. வருதா? ஆமா, அந்த ஆகஸ்ட்ல ஷூட் இல்ல 27 மார்ச் ஏப்ரல் ஏதோ படம் வருது. அப்படியா? ஆமா. ஆனா இதுக்கப்புறம் என்னையா போட்டி? இங்க ஒன்று இருந்தா தானே இங்க ஒன்று இருந்தா நீட்டா இருக்கு. நாங்க மட்டும் இருந்துட்டா எப்படி அது போரிங்கா போகும்? இவங்க யாரு கூட நாங்க சண்டை போடுவோம்? சும்மா சொல்லுங்க, பண்ணுங்க. யாருக்கு நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிருக்கு. ஒரு நிமிஷம் நானே யோசிச்சேன். இல்ல அவரு சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேன். இவருக்கு இவ்வளவு உட்கார்ந்து அழுதுக்கிறீங்க. இங்கயா உங்களுக்கு தான் கருப்பு படம் ஓடிச்சு, நீ எதுக்கு உட்கார்ந்து அழுதுக்கிறீங்க? எல்லாரும் அழுதுக்காத. ஏச்சு போய் படம் ஓடி இருக்குங்க. அடுத்து 4 படம் இருக்கு. அதுக்கு உட்கார்ந்து அழுதுக்கிறீங்க. அவ்வளவுதான். இனிமே தியேட்டர்ல நாங்க பார்க்க முடியாது. இனிமே எங்கால நாங்க நியூஸ் சேனல்ல பாத்துக்கிறோம். நாங்க அப்படியே ஸ்போர்ட்ஸ் சேனல்ல பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். போயிட்டு வரோம். நீ பாட்டு போயிருக்க. ஏன் என்ன டெல்லியில என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, டெல்லியில பார்த்தேன் நான். நீட்டுக்கு வந்து ஜந்தர் மந்திர்ல வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. மாணவர்கள் போராட்டம். அதாவது 3 வாட்டி எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு போல. அது எப்படா லீக் ஆகலாம்? இது எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற லெவலுக்கு நீங்க நடத்துறீங்க? போனா மட்டும் இந்த செக்கிங் பண்றது, கழுத்தை செக் பண்றது, இதை கட் பண்ணி விடுறது, தோடு நம்ம போட்டுருக்க அவுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனா மட்டும் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். நமக்கு நீட்டே வேணாங்கிறது போராட்டம் பண்ணி பார்த்தோம். அது கொண்டு வந்து தீர்வுன்னு கொண்டு வந்து இப்போ நடத்துற 10 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க. 10 வருஷமா? ஆமா, இது 10வது வருஷம். என்ன பண்ண முடியும்? இவங்க போராட்டம் ஒழுங்கா நடத்துறா. அதையும் பண்ணி இப்ப கொஸ்டின் பேப்பர் நல்லா எழுதுனவன் இப்ப கேன்சல் பண்ணா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும், கஷ்டப்படும். அடுத்த தடவை கொஞ்சம் கஷ்டமா வந்து அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம அதனால மெடிக்கல் சீட் போனா அவனுக்கு எவ்வளவு பொக்குன்னு இருக்கு மனசு. அதனால இறங்கி போராட்டம் பண்றதுக்கு எல்லாம் குதிச்சுட்டாங்க போல. ஆமாப்பா, அதையும் ஒரு இதா போயிட்டு இருக்கு. அது போட்டு அடி கேட்டு வச்சு பொலபலம் பொழந்துட்டாங்க. இவங்க எப்படித்தான் அவனு பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மக்களை போட்டுக்கிட்டு. ஆனா பரவாயில்ல, அவங்க கேட்ட கோரிக்கை வந்து ஓகே சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோ பாவம், அவ்வளோ அடி, அவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். நம்ம அறவழியில் போராடும் போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இதுவும் அறவழியில் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். அகிம்சையில் கரெக்டாக கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் போட்டு அடித்து ரத்தம், எத்தனை பேர் மண்டை உடஞ்சிருக்கும், கை உடஞ்சிருக்கும். அந்த பார்ட்டியோட ஃபவுண்டர் இருக்கார்ல, அவர் பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் அவரை நான் ஃபாலோலாம் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க. லைக் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனக்கு வந்து ஈஸி பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் கஷ்டமான பேர்லாம் அவங்க பேர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஞாபகம் இல்லை. பட் அவர் சிஜேபியோட ஃபவுண்டரு. அவரே வந்து கையில் ட்ரிப்ஸு போட்டு லைக் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் போல் 20 நாள். ஒருத்தர் சோனம் இருந்தார்ல, அவர் 20 நாளைக்கு மேலே இருந்தார், 25 நாளைக்கு மேலே. பாவம் ஒல்லி ஆகிட்டார். அவர் கூட சேர்ந்து இவரும் எவ்வளோ நாள் இருந்தாரெல்லாம் தெரில. பட் இவங்க வீடியோ போட்டெல்லாம் பார்த்தேன். நம்ம ஃபைனலி வந்து அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டு. ஸோ அது வந்து நல்ல விஷயம். அப்புறம் யாரெல்லாம் அந்த 21 பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்கல்ல, லைக் அந்த நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு, ஸோ அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து அமௌண்ட் கொடுக்குறதா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டை இனிமேல் நீட்டாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சிஜேபி அவங்க கேட்ட கோரிக்கைகளுக்கு அது கரெக்ட். லைக் அவங்க கேட்டது இதுதான். அவங்களுக்கு நீட்டு வேணான்னு சொல்ல, நம்ம வந்து நீட்டு வேணான்னு சொல்கிறோம். அவங்க வந்து நீட்டை வேணான்னு சொல்ல, நடத்துகிற நீட்டை ஃபேராக நடத்துங்க, பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருச்சு. பட் ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நீட் வேணான்னு சொல்கிறாரு. தளபதி வந்து சொல்லியிருக்காரு நீட் ரத்து பண்ணிவிட்டு 12th மார்க் வச்சே பண்ணணும்னு. அதை பற்றி எனக்கு இன்டெப்த்தாக போக தெரில. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் யோசிச்சா நம்ம பெரிய பெரிய இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் ஆகுறாங்க, டாக்டரு, அதுக்கெலாம் வந்து ஒரு எக்ஸாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் நீட்டை வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. லைக் ஒரு புவர் பீப்புள் இருக்காங்களே, லைக் ரொம்ப மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற பசங்கள்லாம் படிக்கிறாங்க டாக்டர். அவங்களால ஒரு தனி கோச்சிங் போய் படிக்க முடியாது. ஸோ அதனால அப்படி யோசித்து பார்க்கும்போது நீட்டு தேவையில்ல. அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் மெயினாக பார்க்குறாங்க. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது நீட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு தான் தோணுது. ஸோ எனக்கு எந்த பக்கமும் போக தோணலை. நடக்கட்டும். நீட்டு ஒரு வேளை ரத்த ஆச்சுன்னா கூட ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷம் தான் போடுவாங்க. இல்லாட்டி இப்போ ஃபேர் நீட்டு ரொம்ப போட்டு கொடையாமல் ஃபேராக நீட் நடந்தாலும் எழுதுகிறவங்க படித்தவங்க நல்லா அவங்களும் சந்தோஷம் தான் போடுவாங்க. ஸோ அதனால் அது நடக்கட்டும், நல்லதே நடக்கும், அவ்வளோதான்.
படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன வெக்ஸ் ஆகி பேசிக்கிருக்க? என்ன என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. என்ன பண்ண முடியும்? 10 வருஷமா நாங்களும் போட்டு கத்தி கதறி பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கல. நடக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. பேசிக்கிட்டே இருக்கோம், அதை பத்தி என்ன சீசன் பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே போயிருவோம். நம்ம அவ்வளவுதான். வெக்ஸ் ஆயிட்டேன், மனசை விட்டா எப்படி போயிருச்சு, எனக்கு மனசு போயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு தெரியல. நடத்துறதா ஒழுங்கா நடத்துங்கன்னு தான் கேட்கணும். அது விளக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். எதையுமே இப்படி விளங்காது நடக்காதுன்னு பேசக்கூடாது. விளங்காது அப்படி பேசாது, நடக்குன்னு பேசு. 10 வருஷமா நடக்காது, அதுக்கப்புறம் நடத்துறான்னு எனக்கு புரியல. நடத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது பேன் பண்ணா சந்தோஷம். படிக்கிற பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்றது குழம்பிட்டே இருக்காப்ல. நீ ரொம்ப வெக்ஸா இருக்க, அப்புறம் வந்து பேசுங்க. நானும் எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு புரியல, இது என்ன பண்றதுன்னு புரியல. இதை வச்சு பேசிக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம், என்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, வீடியோ முடிஞ்சு. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல. இப்போ முன்னாடிலாம் பரிதாபங்கள் நடுவில் இதுக்கு முன்னாடி இந்த கட்சி இருக்கும் போதெல்லாம் அவங்களால பாலிடிக்ஸ் பேச முடியல. லைக் பொலிட்டிக்கல் வீடியோ வந்து பண்ணுறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. பண்ணால் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் போன தடவைலாம் எந்த ஒரு பாலிடிக்ஸ் பற்றி அவங்க பேசலை. பட் இப்போ பாருங்கள், நம்ம டிவி ஆட்சியில் வந்து நம்மளால் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ரொம்ப நம்ம வந்து தப்பாக பேசினா வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி நம்மளால் நியாயத்தை பேச முடியுது, அது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால தான் பரிதாபங்கள்லேயும் அவங்க வந்து இப்போ அப்பப்போ இப்போ இது ஃபன் வீடியோ தான், ஃபேன்ஸ்க்கான வீடியோ. ஆனால் அந்த இடத்துல சிஜேபியோட அந்த இதை வச்சு அவங்க கடைசியாக வீடியோ முடியும் போது போட முடியுதுல்ல. பட் இதை வந்து முன்னாடி இந்த கட்சி பீரியடில் அந்த மாதிரி போட முடிஞ்சதுன்னா அவங்க விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த இடத்த கட் பண்ணி தூக்குங்க, ஜஸ்ட் இட்ஸ் எ யூடியூப் வீடியோ. பட் அந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே, என்ன தளபதி வந்து சொல்லியிருக்காரு நீட்டை ரத்து பண்ணுறோன்னு. ஆனால் அது எப்போன்னு தெரில, அது அவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கார். பட் அது நடக்கும் போது தான் நடக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி தான் 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்ன எப்போ வரும்னு தெரியலன்னு இவர் சொல்கிறாருல. ஸோ கரெக்ட் தான். அதுவும் வந்து எனக்கு புரியல, நீட்டை ரத்துன்னு சொன்னேன், ரத்துன்னு பண்ண முடியுமான்னு தெரில. இப்போ இதுக்கு வந்து மோடி அவர் தான் நினைக்கணும். ஏன்னா அவர் வந்து இப்போ டிமானிட்டேஷன் நினச்சா நடக்குதுல்ல. லைக் டிமானிசேஷன், பணத்தை எல்லாத்தையும் இது பண்ணுங்கள், வெறும் 1 வாரம் தான் டைமு, முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டக்குன்னு அது 1 வாரத்தில் முடிச்சு விட்றாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு மூலமாக நம்ம எல்லாருமே நீட்டு வேணான்னு ரத்து பண்ணுங்கன்னு கேட்குறோன்னா அவர் வந்து முடியும், அவரால் பண்ண. ஆனால் அதில் என்ன மேட்ரு, என்ன உள்குத்து, என்ன கதைன்னு தெரியல. ஒருவேளை 2029 வரைக்கும் இழுக்கலாம். ஏன்னா 2029க்கு அப்புறம் எந்த சென்ட்ரலில் யாரோட ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியல. மேபி அது அடுத்த ஆட்சி மாறினா மேபி நீட்டு வந்து ஃபஸ்ட்டு நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் பசங்க படித்து தான் ஆகணும், நீட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், மார்க் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க, சீரியஸாகவே பேசிட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபன் பாட்டுக்கு வருவோம். ஃபன் பாட்டுக்கு வரலான்னு பார்த்தா அவங்க சோகமான விஷயம் தான் மைண்டில் இருக்குது. லைக் தளபதி ஃபேனும் தலை ஃபேனு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுது. உண்மைதாங்க. இப்போ தளபதி இல்லாமல் தலை மட்டும் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. லைக் அவர் மூவிஸ் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஜில்லா வீரம் கிளாஷு, இந்த ஜில்லா வீரம் டைம்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் நானும் தேட்டரில் போய் பார்த்தேன் 2 பேர் படமும். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கிடையாது. அவ்வளோதான். அவங்களும் இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் பாலிடிக்ஸ் வருவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து சினிமா விட்டுட்டு பாலிடிக்ஸ் வருவாருன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் இருந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க பொலிட்டிஷியன் ஆனவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. யாருமே வந்து ஃபுல்லாக விடலை. இப்போ எவனுக்கும் அருமை தெரியாது, ஏன்னா இப்போ ஜனநாயகன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு படம் கையில் இருக்குன்றதுனால எல்லாருமே இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுறாங்க. பாருங்களேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டும் எல்லாம் ட்வைனாக ஆகிடுவாங்க. எல்லார் மைண்டும் ஐயோ அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி மைண்டு போயிடும். தளபதி இருந்தார், வந்தால் என்டர்டெயின்மெண்ட் இன்னமா இருக்கும், படம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக புலம்புவோம். அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து ஒரே ஒரு மூவி நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி மட்டும் குத்தின்னு வச்சுங்களேன், வீரத்தனமாக இருக்கும், நடக்கும், நம்புவோம். அந்த மூவி லியோ 2 இருந்தால் இன்னும் சூப்பர். எனக்கு லியோ 2 தான். என்ன தான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பல், ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனா கூட லோகேஷ் மேலே எனக்கு ஃபுல் 100% நம்பிக்கை இருக்குது. இவனால பண்ண தப்பை அந்த படத்தில் அவர் பண்ண மாட்டாருன்னு தோணுது எனக்கு. பார்ப்போம் லியோ 2. ஏன்னா இன்னும் எல்சியூ வந்து மொடங்கெல்லாம் இல்லை. ஸோ அடுத்தடுத்து வரதான் போகுது. ஸோ நம்ம யோசிப்போம், நல்லதே நடக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கோபி சுதாகர் வீடியோ சும்மா வெறியாக இருந்துச்சு. செம ஃபன்னு, சிரிப்பு எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ரியாக்ட் பண்ணதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஒரு செம்மையான வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.